ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெண்பொங்கல். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ முக்கியமாக நான் பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எனக்கு ரெசிபி ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கமெண்ட் வெண்பொங்கல் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு, இது ரெண்டையும் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடாகிற வரை வறுத்தா போதும், கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குவோம். எல்லாம் சூடாகிருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் 2 தடவை அலசி எடுத்திருக்கேன். இது கூட இப்போது 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப்புக்கு 5 கப் தண்ணி. நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் அளந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சுக்கலாம். பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது விசில்லாம் இறங்கிருச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே தண்ணியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே கரெக்டாகிடும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அது போட்டுக்கோங்க. அது நல்ல கோல்டன் கலர் ஆன வரை வறுத்துக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆனதும் பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இது நல்லா பொரிஞ்சதும் இதையும் பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். பொங்கல் வித் சாம்பார் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாம்பாரை நல்லா தாராளமாக மேலே ஊற்றி நிறைய ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னியும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் பொங்கல் செய்வீங்களா, இல்லை வேறு எதுவும் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களானோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.